ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அமலாகி ஏகாதசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. அதுவும் மகாவிஷ்ணுக்கு உகந்த அந்த வெள்ளிக்கிழமையிலே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. நிறைய ஏகாதசிகள் வந்திருக்கு. அந்த ஏகாதசியில் மிகவும் சிறப்பான ஒரு ஏகாதசி அப்படின்னா அமலாகி ஏகாதசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சித்தர்கள் வந்துட்டு இந்த நாள் வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல். அதாவது செல்வத்துக்கும் நிறைய காரிய சித்தியாகிறதுக்கும் நிறைய விஷயங்களை நம்ம அடையிறக்கு அமலாகி ஏகாதசி ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சில சூட்சகமான முறைகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாளில் அதை பற்றின பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு. இன்றைக்கி நாள் முழுக்க அதோட பவர் இருக்கனால வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகைனா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். பஞ்சமி எப்போ வருதுன்னா 8ஆம் தேதி அன்னைக்கு வருது. மார்ச் மாதம் தேய்பிரை பஞ்சமி. 7ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். சரிங்களா? பெயர்கள் கொடுக்குறவங்க இந்த வீடியோவுக்கு புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, நானும் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும். அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை பழசாக இருந்தாலும் சரி, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. தெரியாதவங்க தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷன் என்னென்னு புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். எதுவுமே தெரியாமல் பிளாங்காக அப்படி எந்த விஷயத்தையுமே பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு அவசரமாக வந்துட்டு எல்லாத்துக்கும் நடக்குது நமக்கும் நடக்கணுன்றக்காக வேண்டி இன்ஃபர்மேஷனை படிக்காமே நீங்கள் வந்து பெயர் கொடுக்குறீங்க. டைரெக்டாக வந்து நம்பர் வாங்கிக்கிறீங்க. நம்பர் கொடுங்க, பேமெண்ட் போகலை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து நம்பர் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் வந்து டவுட்னா மறுபடியும் கேட்குறீங்க. அதனால் இன்ஃபர்மேஷனை வந்து புரிஞ்சுட்டு பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலே, நவமூலிகைன்னு அனுப்புனாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதில் உள்ளே போய் பாருங்கள், அதில் டீட்டெயிலாக எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்லணும்னு நினச்சேன். இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க, அது மறந்துடாதீங்க. இப்போ இன்றைக்கி நாளில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? அமலாகி ஏகாதசி வந்திருக்கு. அப்போது இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக இந்த அமலாகி ஏகாதசியில் வந்துட்டு பெரியவங்க அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, செல்வ செழிப்பு நம்மக்கிட்டேயே இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி பணங்காசு தங்கி இருக்கணும்னு அதற்கான வழிபாடுகளை செய்வாங்க. சில பேர் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த அமலாகி ஏகாதசியில் வைக்கும்போது அது அன்னைக்கே அதோட பவருங்கிறத காமிக்கும் அப்படிங்கிறனால ஏதாவது கோரிக்கையை வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அமலாகி ஏகாதசியை அன்னை மகாலட்சுமி பயன்படுத்தியிருக்காங்க. மகாவிஷ்ணுவோட அருளை வாங்கறதுக்காக வேண்டி அன்னை மகாலட்சுமி இந்த அமலாகி ஏகாதசி தான் பயன்படுத்தி நிறைய விஷயங்களை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்குங்க. இந்த நாளில் அன்னை மகாலட்சுமி மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு, கிருஷ்ணர் இவங்களோட எல்லாத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொருளை நீங்கள் தானம் கொடுத்தா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பொருள் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நெல்லிக்கனி. மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த மலை நெல்லிக்காய் தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் உங்களுக்கு கிடைச்சாலும் உண்மையாகவே நீங்கள் தான் பாக்கியசாலி அப்படின்னு அர்த்தங்க. என்னென்னா, மகாலட்சுமி மகாவிஷ்ணு கிட்ட வரங்களை கேட்குறக்கு இந்த நெல்லிக்கனியை பயன்படுத்தினாங்களாம். அதுவும் பர்டிகுலராக அமலாகி ஏகாதசியில். அதனால் யார் ஒருத்தங்க இந்த நெல்லிக்கனியை தங்களோட கஷ்டம் தீர்றதுக்காக வேண்டி தானம் கொடுக்குறாங்களோ, அமலாகி ஏகாதசியில் தானம் கொடுக்குறாங்களோ, அவங்க கஷ்டம் அடியோடு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நெல்லிக்கனியை கொடுக்க முடியாதவங்க, நெல்லிக்கனியெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சாலும் நெல்லி மரம் இருக்கும். அந்த நெல்லி மரம்ங்கிறது மலை நெல்லிக்காய் மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே நின்று கூட நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுறது டைரெக்டாக மகாவிஷ்ணு கிட்ட உங்கள் கோரிக்கையை சொல்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதே நெல்லி மரத்தடியில் மகாலட்சுமியும் தவம் பண்ணி நிறைய விஷயங்களை விஷ்ணுக்கிட்ட கேட்டதாக நிறைய ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் நான் சொல்கிற இந்த விஷயங்களை எதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த பண்ணுங்கள். அதாவது கோவிலுக்கெல்லாம் போனீங்க, இன்றைக்கி பர்டிகுலராக மகாவிஷ்ணு கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, கிருஷ்ணர் கோவிலெலாம் இருக்குன்னா கண்டிப்பாக போங்க. அங்கே வரவங்களுக்கு இந்த நெல்லிக்கனியை ஒரு பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம். தானமாக கொடுக்கறது பிரசாதமாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் போதே அதை நீங்கள் எதை நினச்சி கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் சரியாகும். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நெல்லிக்கனி மரத்தடியில் நின்று கூட உங்கள் வேண்டுதலை வைக்கலான்னு. அந்த மரத்தடியில், நெல்லிக்கனியோட மரத்தடியிலேயே உங்கள் வேண்டுதலை ஒரு பேப்பரில் எழுதி அந்த மரத்துக்கு கீழே புதைச்சி வைக்கலாம். இப்படி செய்கிறது கூட நீங்கள் எந்த விஷயத்தை கேட்குறீங்களோ அடுத்த ஏகாதசி வரக்கூடிய அதை நடத்தி காமிச்சிரும். அமலாகி ஏகாதசியில் செய்கிறதுக்கெல்லாம் டைமே தேவையில்லையாமாங்க, அப்பப்போவே ரிசல்ட்டு காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்கிறாங்க.
இன்றைக்கி செய்கிறீங்களா, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளேயே நீங்கள் கேட்குறது கிடச்சிரும். நிறைய விஷயங்களில் ஒரு 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 அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அது அமலாகி ஏகாதசிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தவங்களும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருப்போம். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நெல்லி மரத்தடியில் ஒரு பேப்பரில் உங்கள் விஷயம் என்ன நடக்கணுமோ அதை நல்லா வேண்டிட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட மகாலட்சுமி அன்னைக்கிட்ட வேண்டிட்டு அந்த மரத்தடியில் அப்படியே புதைச்சி வச்சுருங்க. ஒரு பேப்பரில் எழுதி இப்படியே புதைச்சி வச்சுருங்க. நெல்லிக்கனியை தானம் கொடுக்க முடிஞ்சால் தானம் கொடுங்க. கோவிலுக்கே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். மகாவிஷ்ணு கோவிலுக்கு, கிருஷ்ணர் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். அதே நெல்லிக்கனியில் உங்கள் ப்ராப்ளத்தை எழுதி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? அதாவது ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, காசு பணம் செல்வாக்குக்கு அமலாகி ஏகாதசி செம்ம பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா உங்கள் செல்வம் உங்ககிட்டயே தங்கி இருக்கிறக்காக வேண்டி இன்னும் எனக்கு செல்வாக்கு வேணும், இன்னும் நான் வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறவங்க அந்த செல்வாக்கை எனக்கு கொடுன்னு சொல்லி கூட அமலாகி ஏகாதசியில் நீங்கள் கேட்கலாம். அப்போது உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ என்ன வேணுமோ அதெல்லாம் அந்த மலநெல்லிக்காய் ஃபுல்லாக நீங்கள் எழுதலாம். ஒரு விஷயம் இல்லை மட்டுமல்ல, நிறைய எழுதலாம். நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் எழுதி உங்கள் வீட்டு பூஜையில் அப்படியே வைக்கலாம். இன்னொரு சீக்ரெட் கூட இருக்குங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து பெரிய ஒரு பாடல். ஆனால் இந்த பெரிய பாடலில் நம்ம காதால் கேட்டாலே நல்லது நடக்கும், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அல்லது ஏகாதசி அன்னைக்கு கேட்குறது இன்னும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை காதால் கேட்டாலே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அதில் ஒன்று. சிறப்பாக வந்துட்டு சொல்லணும்னா இதில் வர இந்த 4-5 லைன் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு 4-5 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு ஏகாதசியில் ஒரு 3 வாட்டி சொன்னாலே 3 ஜென்ம கர்மாக்களையும் அழித்து நமக்கு ஒரு புண்ணியம் கிடச்சி நம்ம கேட்குற விஷயத்த செய்யுமாமா. சரிங்களா? 300 ஜென்ம பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகுமா. ஸோ இது மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய அந்த விஷயம் இந்த ஏகாதசிக்கு இருக்குது. அப்படிங்கிறனால இந்த பாடலையும் நம்மளால் பாட சொல்லியிருக்காங்க, இதை படிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட 4 லைனை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இதை ஒரு லைனாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அங்கம் ஹரே புனக பூஷண மாச்ரயந்தி பிருங்காங்கநேவ முகலாபரணம் தமாலம் அங்கீங்ரு தாகில விபூதி ரபாங்கலீலா மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயா. சரிங்களா? இவ்வளோதாங்க. இந்த பாட்டை ஒரு 3 வாட்டி, இது பெரிய பாடல் நான் சொன்ன மாதிரி அதில் வர ஒரு 4-5 லைனை மட்டும்தான் இப்போ நம்ம படிச்சிருக்கோம். இதை ஒரு 3 வாட்டி அவ்வளோ பெரிய பாடல் படித்ததுக்கு உண்டான பலன் வந்து இந்த 4-5 லைன் படித்தாலே நமக்கு வந்துருமாமா. அதனால் இந்த 4-5 லைனையாச்சு இன்றைக்கி நீங்கள் சுவாமி முன்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள் சுவாமி முன்னாடி நின்று சொன்னாலே போதும். அவரை நினச்சி மகாவிஷ்ணு கிருஷ்ணரை நல்லா மனசார நினச்சிட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்க, அவங்க முன்னாடி சொன்னாலே போதுமா, அத்தனை விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா சாதாரண நெல்லிக்கனி நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த நெல்லிக்கனி வந்துட்டு கசப்பு, புளிப்பு, இனிப்பு இதெல்லாம் ஒரு கலந்த ஒரு மிக்ஸ் தான் வந்துட்டு அந்த ஃப்ரூட் தான் வந்துட்டு நெல்லிக்கனின்னு சொல்கிறோம். மனுஷனோட வாழ்க்கையும் அது போல தான், நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயங்களையும் கலந்த அந்த விஷயம். அப்படிங்கிறனால தான் ஒரு நெல்லிக்கனியை வச்சு பகவான் அதை வந்துட்டு இதை எனக்கு கொடுத்து உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு மலநெல்லிக்காய் கிடைச்சாலும் நீங்கள் தான் இன்றைக்கி லக்கியான பர்சன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில நாட்களுக்குன்னு சில பவர் இருக்குது, சில சிறப்பு இருக்குது. அந்த நாளெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.